இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக ஆட்சியில் 2025-2026 நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவிடப்பட்ட தொகையை விட தாவேக அரசில் தற்போது குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டை விட சுமார் ரூபாய் 2176 கோடி கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக வெற்றிக் கழக அரசின் பட்ஜெட்டை பள்ளிக் கல்வித்துறைக்கு உண்மையான நிதி உயர்வை தந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் 2025-2026 திமுக பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 46,767 கோடி ரூபாய் என்றும் இதில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்பு வரை செலவிடப்பட்ட தொகை 42,351 கோடி ரூபாய் மட்டும்தான் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவின் கடைசி பட்ஜெட்டான 2026-2027 இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டதாகவும் பட்ஜெட்டில் உண்மையாக செலவு செய்யப்பட்டதை விட சுமார் 6,003 கோடி ரூபாய் காரணமே இல்லாமல் உயர்த்தப்பட்டதாகவும் இந்த உயர்வுக்கு பின்னால் இருந்தது தவறான கணக்கீடுகளும் தேவையற்ற நிதி உயர்வுகளுமே மட்டுமே என்பதாக தெரிவித்தார். மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தாமதமாக அறிவிக்கப்பட்டதை மறைத்து தற்போது வேகமான நிர்வாகம் என்ற தோற்றத்தை உருவாக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக தாவேக விமர்சித்துள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் வேஸ்ட் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தாவேக தனது எக்ஸ் தளத்தில் அரசு வாங்கிய கடன் குறித்து தெளிவான விளக்கம் அளிக்காமல் சிறப்பான ஆட்சி நடத்தியதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது தனது ஆட்சியை பற்றியே விமர்சன அறிக்கை வெளியிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக அரசின் நிர்வாகம் மற்றும் ஊழல் குறித்த விவகாரங்கள் மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வரும் அச்சத்திலேயே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தாவேக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதை தடுத்திடவும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து மது பாட்டில்களை வாங்கும் புதிய வசதியை டாஸ்மாக் நிர்வாகம் நாளை அறிமுகப்படுத்த உள்ளது. இதற்காக tasmais2e.in என்ற புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 4,000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் எந்தெந்த மதுபான பிராண்டுகள் இருப்பில் உள்ளன என்பதை நுகர்வோர்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியும் எனவும் ஆன்லைன் மூலம் கடையை தேர்வு செய்து வேண்டிய மதுபானத்தை தேர்வு செய்து பணம் செலுத்திய பின்னர் நேரில் சென்று மது பாட்டிலை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மது புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மது முன்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது வகைகளை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் முறை நாளை முதல் நடைமுறைக்கு வரவிருப்பதாகவும் அதற்காக தனி இணையதளம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மதுவை ஒழிப்பதற்கு பதிலாக மது வாங்குவதை மிகவும் எளிதானதாக மாற்றும் முயற்சி மிகவும் பிற்போக்கானதாகும் எனவும் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் மது வகைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்து வாங்கும் திட்டம் மிகவும் ஆபத்தானது என்றும் மதுக்கடைகளில் நிலவும் ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்ற அரசின் தோல்வியையே இதை காட்டுகிறது என்றும் எனவே இந்த கேடான முடிவை அரசு கைவிட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பழனி மடத்து நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஜஸ்டின் மணிகண்டனும் பத்திர எழுத்த ஜெயபிரகாஷ் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர். இதில் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் 2 மனுக்களும் நீதிபதி ராஜசேகர் முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தைக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக 3,75 லட்சம் ரூபாய் சொத்துகள் சேர்த்த வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மேற்பார்வை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் அவரது மகன் அசோக் ஆனந்த் ஆகியோருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி எம் நிர்மல்குமார்
குறிப்பிட்ட காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தனர் என்பதை நிரூபிக்க சிபிஐ தவறிவிட்டதாக கூறி இருவரையும் விடுதலை செய்தும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் ரத்து செய்தும் உத்தரவிட்டார். குறிப்பிட்ட வகையில் சட்டம் இயற்றும்படி மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த சாலை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சேலத்தை சேர்ந்த தமிழ் சாலை பண்பாட்டு கழகத்தின் நிறுவனரான ஆர் தம்பையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு குறிப்பிட்ட முறையில் சட்டம் இயற்றும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது எனவும் 19 கோரிக்கைகளை ஒரே மனுவில் எழுப்பவும் முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் கோரிக்கைகள் தொடர்பாக மனுதாரர் தனித்தனியாக வழக்கு தொடரலாம் என நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்க வைப்பதாக மிரட்டி தொழில் அதிபரிடம் 40 லட்சம் ரூபாய் பறித்ததாக எழுந்த புகாரில் காவல் ஆய்வாளர் புகாரி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட புகாரியிடம் காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படையில் இருந்த வேறு அதிகாரிகளும் இதுபோல் மிரட்டி பணம் பறித்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. தொழில் அதிபரை மிரட்டியதாக குற்றச்சாட்டிற்குள்ளான மற்றொரு காவல் ஆய்வாளர் சரவணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த வழக்கை கையாண்ட தனிப்படை போலீசார் அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ள காவல்துறை உயரதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,988 கன அடியில் இருந்து 18,905 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் புதன்கிழமை காலை அணைக்கான நீர்வரத்து 11,988 கன அடியாக இருந்த நிலையில் மாலை 4 மணிக்கு 18,905 கன அடியாக அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் காலை 74.03 அடியாக இருந்த நிலையில் மாலை 74.55 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 36.74 டிஎம்சியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரை 3 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க திண்டுக்கல் நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி அளித்துள்ளது. இவ்வழக்கில் கைதான அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், இடத்தை வாங்கிய வெள்ளதுரை, சேதுபதி வழக்கறிஞர் அன்வர்தீன் ஆகியோர் வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல் நீதித்துறை குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 மனு தாக்கல் செய்தனர். இதனையொட்டி மதுரை மத்திய சிறையில் இருந்த 4 பேரையும் போலீசார் மாஜிஸ்ட்ரேட் பாக்கியராஜ் முன் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து அவர்களை வரும் 7ஆம் தேதி வரை சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழுக்கு என பிரத்யேகமான செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட் அறிவிப்பில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் 300 திருக்குறள்களை மனனம் செய்து ஒப்புவிக்கும் 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையினை அரசு வழங்கும் என கூறினார். ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளென்றும் காகித இல்லத்தின் நினைவாக விருது வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். சூப்பர் எல்னினோ பாதிப்பை சமாளிக்க 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவர் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 5,462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவிக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலையில்லா பட்டதாரிகளுக்கான நிதி உதவி மற்றும் இலவச பேருந்து பயணம் போன்ற தாவிகவின் பல முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று சாடியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 உயர்ந்து
1,07,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று தங்கம் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் சரிவடைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் காலை 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்து 1,06,880 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் மதியம் சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,07,840 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 120 ரூபாய் உயர்ந்து 13,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் தமிழக ஆளுநர் ஆர்.என். அர்லேக்கர் ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை அரண்மனை வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மஹால் நூலகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் மற்றும் அரியவகை நூல்கள் உள்ளன. இந்நிலையில் இந்த நூலகத்தில் ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வு மேற்கொண்டார். சேதமடைந்து வரும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளையும் அங்கு நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நூலக அதிகாரிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட்டார். பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நிலை அறிக்கை தாக்கல் செய்தனர். பழனி நில முறைகேடு வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரப்பட, அவர்களுக்கு வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் முக்கிய நிகழ்வுகளையும் விளையாட்டுச் செய்திகளையும் காணலாம். மெட்டாவின் உலகளாவிய விவகாரங்களுக்கான தலைமை அதிகாரி மற்றும் அவரது குழுவினர் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளரை சந்தித்தனர். கடந்த ஜூலை 23ஆம் தேதி பிரதமர் மோடி ஒரு வீடியோவை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த வீடியோவை மெட்டா நிறுவனம் அதன் தளத்தில் இருந்து தற்காலிகமாக நீக்கியது. இந்த விவகாரத்தில் மெட்டாவின் உலகளாவிய விவகாரங்களுக்கான தலைமை அதிகாரி ஜோயல் கப்லானுக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியது. இதையடுத்து மெட்டாவின் உலகளாவிய விவகாரங்களுக்கான தலைமை அதிகாரி மற்றும் அவரது குழுவினர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளர் எஸ். கிருஷ்ணனை சந்தித்தது. இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியின் காணொலி தவறாக நீக்கப்பட்டதற்கான காரணங்களை மெட்டா அதிகாரிகள் விளக்கினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவரிடம் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் பேசியதை அடுத்து அவர் தண்ணீர் அருந்தினார். ஜார்க்கண்டில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி முதல்நிலை தேர்வின் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. இதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ராஞ்சியில் ஒரு வாரமாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் தலைவர் தேவேந்திரநாத்திடம் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொலைபேசியில் காணொலி வாயிலாக பேசினார். இதையடுத்து மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் சோனம் வாங்சுக் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தண்ணீர் அருந்தினார். மேலும் தனது உண்ணாவிரத போராட்டம் தொடரும் எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.25% நீடிக்கும் என்று ஆர்பிஐ அறிவித்துள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் ரெப்போ வட்டி விகிதம் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த நிலையில் மும்பையில் ரிசர்வ் வங்கியின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடரும் என தெரிவித்தார். இதனால் வீடு மற்றும் வாகன கடன் வட்டியிலும் மாற்றம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பணவீக்கம் 5.1% இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 5% குறைய வாய்ப்புள்ளதாகவும் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இனி நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு உள்பட பல்வேறு விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருவதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியுள்ளன. இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சந்தித்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றம் முடக்கப்படும் பிரச்சினை குறித்து வாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான ஜூடோ போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாடு திரும்பிய உன்னதி சர்மாவுக்கு டேராடூனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான 63 கிலோ ஜூடோ பிரிவில் இந்தியா சார்பில் உன்னதி சர்மா கலந்து கொண்டார். இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க வீராங்கனை ஸ்கை நோஜெஸ்டரை இந்திய வீராங்கனை உன்னதி சர்மா வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்நிலையில் இவர் தனது சொந்த ஊரான உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனுக்கு திரும்பிய நிலையில் அவருக்கு அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் கடைகளில் பொட்டலமிடப்பட்ட தரமான கோதுமை மாவு வழங்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை அவர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு விரிவுபடுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7,18,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார். உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார். பஞ்சாபில் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட யூத் காங்கிரசாரை போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து கலைத்தனர். பஞ்சாபில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாநில கல்வி அமைச்சர் ஹர்ஜோத் சிங் பைன்ஸ் பதவி விலக கோரி பஞ்சாப் யூத் காங்கிரஸ் தலைவர் சுபம் சர்மா தலைமையில் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை அடுத்து ஏபிவிபி போன்ற பிற மாணவர் அமைப்புகளும் சண்டிகரில் அரசுக்கு எதிராக பேரணி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் யூத் காங்கிரஸ் மற்றும் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் பஞ்சாப் கல்வி அமைச்சர் ஹர்ஜோத் சிங் பைன்ஸை இல்லத்தை முற்றுகையிடுகின்றனர். இவர்களை போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கான்பூர் நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கான்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஓல்ட் மங்க், ராயல் சேலஞ்ச் உள்ளிட்ட சில பிராண்டுகளுக்கு இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தடை விதித்துள்ளது. மதுபானங்களில் இயற்கையான தயாரிப்பு முறைக்கு மாற்றாக செயற்கையான சுவையூட்டும் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது ஆய்வக சோதனைகளில் கண்டறியப்பட்டது. ரம்மில் ரம் சுவையும் விஸ்கியில் விஸ்கி சுவையையும் செயற்கையாக சேர்ப்பது உணவு பாதுகாப்பு விதிகளுக்கு முரணானது என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஓல்ட் மங்க் ரம் பாட்டில்களில் 7 ஆண்டுகள் பழமையானது என நுகர்வோரை திசை திருப்பும் வகையில் தவறான வாசகங்கள் அச்சிடப்பட்டிருந்தது. இதுவே இந்த தடைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. குறிப்பிட்ட தரமற்ற தயாரிப்புகளை சந்தையிலிருந்து உடனடியாக திரும்ப பெற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது.